ஹே கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அட்டெண்டன்ஸ் டேட்டாவ எப்படி நீங்க டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் பண்ணலாம் இன் பவர் பிஐ. இதுதான் பார்க்க போறோம். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டா இருக்கும். எதுக்காக நம்ம பவர் பிஐ யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ்ல நீங்க அனலைஸ் பண்ற டேட்டாவ விஷுவலைஸ் பண்ணா தான் அதோட கம்ப்ளீட் அவுட்புட் இருக்கும். எதுவுமே ஒரு ரா டேட்டாவா நீங்க குடுத்தீங்க, ஒரு டாக்குமெண்ட்டா குடுத்தீங்க அப்டின்னா, அது யாராலுமே ரீட் பண்ண முடியாது. ரீட் பண்ற பொறுமையா இருக்காது. இன்ஸ்டெட் இந்த மாரி நீங்க ஒரு டிசைன்டா நீங்க குடுக்குறீங்க, ஒரு விஷுவலைஸ் நல்லா பிரசன்ட்டா குடுக்குறீங்க அப்டின்னா, தே கேன் ஏபிள் டூ சீ. ஆல்சோ உங்களுக்கு பவர் பிஐ, டேப்லூ இந்த மாதிரியான டூல்ஸ்ல வந்து இன்டராக்டிவ் டூல்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த டீம்ல டீம் 2 நான் குடுக்குறேன்னா, அந்த டீம் 2க்கான ரிசல்ட் மட்டும் எனக்கு கிடைக்கும். இதுக்காக நான் செப்பரேட்டா கோடிங்கோ எதுவுமே நான் பண்ண போறது கிடையாது. வித்தவுட் கோடிங் நான் ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் தான் பண்றேன். யூசிங் யூர் எக்ஸெல் டேட்டா. அந்த எக்ஸெல் டேட்டா வச்சு தான் நான் பண்றேன். பட் ஐ கேன் கெட் திஸ் ஒன். இது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாரி கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இன்டராக்டிவா இருக்கும் உங்களுக்கு இதுல. ஆல்சோ நீங்க எவ்ளோ பேஜஸ் வேணாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். இங்க ஒரு ஆரோ போட்டிருக்கா. இப்ப இந்த ஆரோ வந்து நான் கண்ட்ரோல் பிளஸ் பண்ணிட்டு நான் இப்படி கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகும். இந்த மாரி கூட நம்ம பவர் பிஐல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. பவர் பிஐ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணலாம்னா, கோ டூ யூர் ப்ரௌசர். ப்ரௌசர்ல வந்து இந்த மாரி powerbi.microsoft.com டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டவுன்லோடுன்னு போடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். இதுல போயிட்டு நீங்க ஃப்ரீ டவுன்லோட் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இப்ப நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். லெட் மீ ஓப்பன். இது நீங்க ஓப்பன் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஒரு பாப்பப் வரும். இதுல கெட் டேட்டான்னு இருக்கு. நீங்க இது மூலியமாவும் ஒரு எக்ஸெல் டேட்டாஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணலாம். இது இல்லாம நீங்க உங்களுக்கு இங்க இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸெல், இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எஸ்கியூஎல் சர்வர் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆல்சோ வந்து கெட் டேட்டா. இதுலயே நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்ப நான் வந்து எக்ஸெல் டேட்டா நான் எத வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்டின்னா, ஐ கேன் சூஸ் அட்டெண்டன்ஸ்ன்ற ஒரு எக்ஸெல் ஃபைல் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு இப்ப லோட் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்ப ஒரு பாப்பப் கேட்கும். இந்த மாரி ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு எந்த டேட்டா வேணும்? டேட்டா. இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வியூ பண்ணு இதுல எனி சேஞ்சஸ் இல்ல அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணணும், கிளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்டின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கலாம். ஆல்சோ நீங்க லோட் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் எந்த டேட்டா கிரியேட் பண்ண போறேன்னா, இந்த எக்ஸாம்பிள் தான். அட்டெண்டன்ஸ் டேட்டா. இதோட கேபிஐ ரெக்யர்மென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாஸ்ல எப்பயுமே கேபிஐ ரெக்யர்மென்ட் அண்ட் சார்ட் ரெக்யர்மென்ட் 2 இருக்கும். டேட்டா அனலிட்டிக்ஸ்ல. கேபிஐ ரெக்யர்மென்ட்ஸ்னா கால்குலேஷன்ஸ். அதாவது ஒரு சில கால்குலேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஒரு கம்பெனில எவ்ளோ பேர் இருக்காங்க? ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்க? மேல்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆவரேஜா எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஏஜ்ல? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ ரெக்யர்மென்ட். சார்ட் ரெக்யர்மென்ட்ன்றது என்னன்னா, அ இப்போ ஒரு ரீஜியன் வைஸ் எனக்கு இந்தியால எவ்வளோ பேர் இருக்காங்க? மும்பைல எவ்வளோ பேர் இருக்காங்க? அண்ட் அதர் ரீஜியன்ஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? யுஎஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்த மாரி ரீஜியன் பேஸ் பண்ணி நான் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான திங்ஸ்லாம் சார்ட் ரெக்யர்மென்ட்ஸ்ல குடுப்பாங்க. இப்போ நம்ம ரெக்யர்மென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டோட்டல் என்ரோல்ட் பெர்சன்ஸ் அண்ட் அதுல பிரசன்ட் யாரு? ஆப்சென்ட் யாரு? ஆவரேஜா டோட்டலா எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்த பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட் கவுண்ட் எல்லாம் எடுத்து அண்ட் சார்ட் ரெக்யர்மென்ட்ஸ் படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டீம் வைஸா பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட் வியூ பண்ணணும். அண்ட் மேனேஜர் வைஸும் பிரசன்ட் அண்ட் ஆப்சென்டேஜ் வந்து வியூ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் வைஸ் நம்மளுக்கு காட்டணும். அதுக்கப்புறம் கவுண்ட் ஆஃப் நேம் பை ஜாப் லெவல். அதாவது ஜாப் லெவல்க்கு ஏத்த மாரி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இப்ப அனலிஸ்ட்ல எத்தன பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க. டீம் லீட் எத்தன பேர் பிரசன்ட் ஆகியிருக்காங்க. இந்த மாரி காட்டணும். இது இல்லாம நான் ஃபில்ட்ரேஷன்ஸும் நான் யூஸ் பண்ணலாம். டீம் வைஸ் யூஸ் பண்றேன். சீனியர் மேனேஜர் அண்ட் ஜாப் லெவல். இந்த லெவல் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா? இது வந்து நெக்ஸ்ட் பேஜ். எனக்கு நான் இத கிளிக் பண்ணா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகணும். எனக்கு இந்த ஹோம் ஸ்க்ரீன்க்கு கிளிக் பண்ணா எனக்கு இந்த ஸ்க்ரீன்ல இருக்கணும். சோ இதுதான் வந்து ஆக்சுவல் சினாரியோ. இப்ப இந்த ரெக்யர்மென்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒன்ஸ் பவர் பிஐ ரெடி ஆனதுக்கு அப்புறம் போய் பார்ப்போம். ஓகே. ஒன்ஸ் இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க டேட்டா எங்க இருக்குன்னா, இந்த டேட்டான்ற ஒரு டேப்ல இருக்கும். உங்களுக்கு மொத்தம் வந்து பவர் பிஐல இங்க ஒரு 3 டேப், இங்க ஒரு 3 டேப் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் வியூ. இதுல தான் நம்ம டிசைன்ஸ் வொர்க், கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் வியூ. அதாவது நம்ம இம்போர்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே வந்து டேபிள் வைஸ் உங்களுக்கு வியூ ஆகும். இதுலயுமே நீங்க வந்து ஒரு புது காலம் ஆட் பண்ணணும். ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணணும். அத நீங்க வந்து மெர்ஜ் பண்ணணும். சோ இந்த திங்ஸ் எல்லாமே நீங்க இதுல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வியூ. இந்த மாடல் வியூல என்னன்னா, ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ்க்கு நம்ம ரிலேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிள்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இன்னொரு டிபார்ட்மெண்ட்ட கம்பைன் பண்ண ஓவராலா இது வந்து ஒரு அட்மினா மெயின்டெயின் பண்றாங்க அப்டின்னா, எல்லா டேபிள்ஸ் கூடயும் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு எம்ப்ளாயி ஐடிய வச்சு, அந்த எம்ப்ளாயி ஐடி ஆப்வியஸ்லி இப்போ ஒரு ஒரு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்ட் வின் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுதுல இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ்ல இருக்காங்க அப்டின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க நேம் இருக்கு. அப்போ ஒரு எம்ப்ளாயி ஐடிய வச்சு அவங்க எந்தெந்த டேபிள்ல இருக்காங்களோ, அவங்க டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணலாம். அந்த ஒரு ரிலேஷன்ஸ் கிரியேட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வியூல வந்து நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் டேட்டா. அதாவது நம்ம இம்போர்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து விஷுவலைசேஷன். நம்ம கிரியேட் பண்ண போற சார்ட்ஸ் அண்ட் அதோட டிசைன்ஸ். அந்த சார்ட்ஸ்ல எனி ஃபில்டரேஷன்ஸ் நீங்க பண்ணணும் அப்டின்னா ஃபில்டர். ஆஸ் எ பிகினரா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்போ வந்து நான் பேக்கிரவுண்டுக்கு ஒரு கலர் குடுக்குறேன். இந்த கேன்வாஸ்க்கு எனக்கு பேக்கிரவுண்ட் ஒரு கலர் குடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும், விஷுவலைசேஷன் டேப்க்கு போயிட்டு, ஜஸ்ட் கிளிக் ஹியர். இந்த கேன்வாஸ் பேக்கிரவுண்டுன்னு இருக்கும். இதுல போயிட்டு ஐ கேன் சூஸ் சம் பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். எனக்கு வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க டிரான்ஸ்பரன்சி 100% இருக்கு. இத நான் வந்து கம்மி பண்ணா தான் எனக்கு வந்து அந்த கலர் வியூஸ் வரும். இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேணாம், எனக்கு இமேஜ் பிளேஸ் பண்ணணும்னா யூ கேன். இந்த ப்ரௌஸ் குடுத்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆ டோட்டல் என்ரோல்டு பெர்சன்ஸ். இப்ப இந்த விஷுவலைசேஷன்ல இப்ப இந்த விஷுவலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கார்டு இருக்கு. சோ இந்த கார்ட கிளிக் பண்ணிட்டு ஓகே. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு டோட்டல் எம்ப்ளாயீஸ் வேணும். சாரி டோட்டல் என்ரோல்டு பெர்சன் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா? சோ இந்த கார்ட கிளிக் பண்ணிட்டு இங்க எனக்கு வேல்யூஸ் நான் யார் வேல்யூஸ் குடுக்கணும்னா, நேம் எடுத்துக்கோங்க. சோ நேம் ஆர் ஓகே அட்டெண்டன்ஸ் டேட்டா. சோ திஸ் இஸ் பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட். நம்மளுக்கு வந்து கவுண்ட் தான் வேணும். அப்போ இந்த நேம் நான் எடுத்துக்கிறேன். நேம் எடுத்துட்டு இங்க கீழ போயிட்டு எனக்கு கவுண்ட் குடுக்குறேன். சோ 38 எனக்கு வருதா? இது வந்து நான் டோட்டல் என்ரோல்டு பெர்சன்ஸ்ன்ற மாரி மென்ஷன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இங்க போயிட்டு எனக்கு கால் அவுட் வேல்யூல ஐல் கோ வித் ஒயிட். இப்ப இந்த ஜெனரல் ப்ராப்பர்ட்டீஸ்ல எஃபெக்ட்ஸ்.
சோ இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, நான் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு பேக்கிரவுண்ட் வந்து ஐ வாண்ட் டூ சேஞ்ச். பேக்கிரவுண்ட் ஓகே நான் ஒயிட் குடுத்துட்டேன். ஒயிட்ல வந்து நான் டிரான்ஸ்பரன்சி இன்கிரீஸ் பண்ணிடுறேன். சோ இப்ப வந்து நான் இந்த மாரியான கார்டு குடுத்துட்டேன். எனக்கு கீழ வந்து அந்த கவுண்ட் ஆஃப் நேம் வந்து எனக்கு தேவையில்ல. நம்ம இங்க என்ன நேம் குடுத்துருக்கோம்? டோட்டல் என்ரோல்டு. எனக்கு அந்த நேம் தான் எனக்கு வேணும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஜெனரல்ல போயிட்டு, இந்த டைட்டில்னு ஒண்ணு இருக்குல்ல. டைட்டில் ஓகே. டைட்டில் ஆஃப்ல இருக்கட்டும். விஷுவல் பார்டர், ஷேடோ, கேட்டகரி லேபிள். இந்த கேட்டகரி லேபிள்ஸ்ல வந்து என்ன கலர் குடுக்கலாம்னா, ஐல் கோ வித் ஒயிட். ஓகே. இந்த மாரி ஒயிட் நான் குடுத்துட்டேன். சோ இந்த டெக்ஸ்ட் ஐ வாண்ட் டூ சேஞ்ச். கவுண்ட் ஆஃப் நேம்க்கு பதிலா டோட்டல் என்ரோல்டு பெர்சன்ஸ். சோ டோட்டல் என்ரோல்டு நான் குடுத்துட்டு, லெட் மீ கோ வித் ஹியர். இப்ப இந்த லேபிள்ல எனக்கு டெக்ஸ்ட் வந்து போல்டா வேணும். அண்ட் சைஸஸ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும். இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். இப்ப எஃபெக்ட்ஸ்ல வந்து போயிட்டு, எனக்கு இதுக்கான விஷுவலைஸ்டு ஒரு பார்டர் வந்து எனக்கு வேணும். சோ அந்த பார்டர் கார்னர் ரேடியஸ் இந்த மாரி கர்வியா எனக்கு இருக்கணும். இதோட பார்டர் இட் மே பி ஒயிட். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம இது ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அகைன் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெக்வயர்மென்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, பிரசன்ட் இஸ். எவ்ளோ பேரு பிரசன்ட் ஆகியிருக்காங்க. சோ அப்ப இந்த டோட்டல் என்ரோல்டு நான் எடுத்துட்டு, இந்த அட்டெண்டன்ஸ் இருக்கு இல்லையா? அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப ஃபில்டர் போய்க்கோங்க. ஃபில்டர்ல போயிட்டு, எனக்கு இந்த ஆல்க்கு பதிலா எனக்கு பிரசன்ட் ஆன பெர்சன்ஸ் மட்டும். சோ பிரசன்ட் ஸ்டேட்டஸ் எனக்கு சம் இருக்கு. எனக்கு சம்மெல்லாம் எனக்கு தேவையில்ல. சோ எனக்கு கவுண்ட் தான் வேணும். அப்போ 38 இருக்கு. டோட்டல் ஸ்டேட்டஸ்ல. இதுல வந்து எனக்கு என்ன வேணும்னா, பிரசன்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் எனக்கு வேணும். சோ நம்ம எப்படி இந்த டோட்டல் வேல்யூஸ் நம்ம குடுத்தோமோ, அதே மாதிரியே தான் பிரசன்ட்டோட வேல்யூஸ் நம்ம குடுக்குறோம். பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட். இப்ப இதுக்கான வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபால்ட்டா இதுல இருந்திருக்காது. இது நீங்க எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு, நீங்க டிராப் டவுன் பண்ணிட்டு கவுண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. கவுண்ட் எடுத்துட்டு ஃபில்டர் போங்க. ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆல் இருக்கா? சோ இந்த ஆல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க கீழ வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அட்டெண்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த அட்டெண்டன்ஸ் டேட்டால எனக்கு பிரசன்ட் யாரோ அவங்களது மட்டும் வேணும்னு நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரசன்ட் டேட்டா மட்டும் வரும். இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க போகக்குள்ள என்னன்னா, சேம் மெத்தட் தான். இத டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்க இதுல போடணும். இங்க ஒரு ஃபில்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த ஃபில்டர் நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ ஆப்சென்ட் இருக்கும். ஸோ இந்த ஆப்சென்ட் குடுத்துட்டீங்கன்னா, இந்த ஆப்சென்டீஸ் வரும். ஸோ சிமிலர் வே நீங்க பியூட்டிஃபிகேஷன்ஸ் இந்த ஸ்டைலிங்ஸ் எல்லாமே நீங்க ஜெனரல்ஸ்ல போய் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் இது எல்லாமே.
சிமிலர் வே ஃபார் ஆவரேஜ். ஆவரேஜ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சேம் அந்த மாரி கார்டு எடுத்துட்டு, உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் சேம் அட்டெண்டன்ஸோட ஸ்டேட்டஸ் எடுத்துட்டு, அதோட ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஆவரேஜ்ன்னு டிஃபால்ட்டா இருக்கும். அத எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆவரேஜ் வந்துரும். பிளஸ் வந்து நீங்க என்னன்னா, ஃபார்மேட்ல போயிட்டு பெர்சன்டேஜா மாத்திக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு பெர்சன்டேஜ்ன்னு வராது. சோ அப்ப வந்து நீங்க பெர்சன்டேஜா நீங்க குடுத்து மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பார் காலம் சார்ட் எடுத்துட்டு, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டீம். ஸோ டீம் பேஸ் பண்ணி தானே. அதனால டீமு, எம்ப்ளாயீஸோட நேம், அதோட கவுண்ட் எப்படின்னா, நேம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு, இங்க கீழ வந்து கவுண்ட்ன்னு குடுக்கணும். இப்ப லெஜெண்ட் இன் த சென்ஸ் உங்களுக்கு இங்க ஆப்சென்ட் அண்ட் பிரசன்ட் இருக்குல்ல. அதுக்கு வந்து எனக்கு அட்டெண்டன்ஸோட ஸ்டேட்டஸ் வேணும்ன்றதுனால நான் குடுக்குறேன். இதோட ஸ்டைலிங்கும் நீங்க மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார் மேனேஜர். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆ கவுண்ட் ஆஃப் நேம் அண்ட் அட்டெண்டன்ஸ். நெக்ஸ்ட் ஃபார் பை சார்ட்க்கு இந்த பை சார்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஜென் லெஜெண்ட் வந்து ஜெண்டர் அண்ட் வேல்யூஸ் வந்து நேம். ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி நேம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுண்ட் குடுக்கும். அண்ட் ஜெண்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த விஷுவலைசேஷன்ஸ் வந்து காட்டும். நெக்ஸ்ட் கவுண்ட் ஆஃப் நேம் பை ஜாப் லெவல். இதுக்கு நம்ம என்ன குடுத்துருப்போம்னா, ட்ரீ மேப் சூஸ் பண்ணியிருப்போம். ட்ரீ மேப்ப நீங்க சூஸ் பண்ணிட்டு கேட்டகரில ஜாப் லெவல்லயும், வேல்யூஸ்ல நேம் அதாவது கவுண்ட் ஆஃப் நேம். சோ அப்பதான் நம்மளுக்கு அந்த கவுண்ட் கிடைக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டராக்டிவா இருக்கும். எனக்கு இப்ப டீம் லீடோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும்னா, டீம் லீட் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும்னா, எக்ஸிக்யூட்டிவ் டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். இதுல நீங்க இப்படியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஃபில்ட்ரேஷன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஸ்லைசர் எடுத்துக்கணும். ஸ்லைசர்ல டீம் இருக்கு இல்லையா? டீம் ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஃபில்டர் வந்துரும். ஆல் ஃபில்டர்ஸ் அப்படியே குடுத்துருங்க. இங்க போயிட்டு ஸ்லைசர் செட்டிங் இருக்கும். ஃபார்மேட் யுவர் விஷுவல்ல ஸ்லைசர் செட்டிங்ல உங்களுக்கு டிராப் டவுனா வேணுமா? இல்ல எப்படி வேணும்ன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர் ஃபார் சீனியர் மேனேஜர். சீனியர் மேனேஜருக்கு என்ன பண்ணுவாங்க? சீனியர் மேனேஜர் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஜாப் லெவலுக்கு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். கமிங் டூ ஹியர், இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்க இன்சர்ட்ல போயிட்டு பட்டன்ஸ் இருக்கா? சோ பட்டன்ஸ் கீழ நேவிகேட்டரும் நீங்க குடுக்கலாம். புக்மார்க் நேவிகேட்டர் குடுக்கலாம். பேஜ் நேவிகேட்டர் நான் இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இது வந்து புக்மார்க் நேவிகேட்டர். புக்மார்க் நேவிகேட்டர் நீங்க குடுக்கக்குள்ள என்னன்னா, ஒரு இமேஜ நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி டிஃபால்ட்டா வந்துரும். இது இல்லாம எனக்கு ஷேப்ஸ் மட்டும் நான் குடுக்கணும் அப்டின்னா, நீங்க ஷேப்ஸ ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு, இல்ல வேற இமேஜ ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க புக்மார்க் நேவிகேட்டர் சொல்லி குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்துரும். கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி நீங்க இத குடுக்கக்குள்ள உங்களுக்கு இங்க போகும். செகண்ட் பேஜ்க்கு போகும். ஓகேங்களா? இதே மாரி நீங்க இந்த மாரி ஐகான்ஸ் போட்டுட்டு இதுலயே கூட நீங்க பண்ணலாம். சோ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்லயே வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கோ டூ அவர் வெப்சைட் tourainfotech.com. tourainfotech.comன்ற வெப்சைட்ல போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் வந்து இன்டர்வியூ கைடன்ஸ்ன்ற ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ கைடன்ஸ் இந்த பேஜ்ல நீங்க போயிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல காலேஜஸ்ன்னு உள்ள இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அந்த காலேஜஸ்க்குள்ள உங்களுக்கு அசைன்மென்ட்ல இந்த 3 டேட்டாஸும் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன். கால் சென்டர், ஹெச்ஆர் டேட்டா அண்ட் அட்டெண்டன்ஸ் டேட்டா. ஸோ அது ரிலேட்டட் திங்ஸ் அதாவது எக்ஸெல் ஃபைல் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா, யூ கேன் வொர்க் இட் அவுட். வொர்க் வொர்க் பண்ணிட்டு உங்களோட உங்களோட ரிசல்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு இதுல வந்து அட்டாச் பண்ணிடுங்க. உங்களோட ஸ்டூடெண்ட் ஒர்க்ல. நீங்க அட்டாச் பண்ணக்குள்ள எப்படின்னா, உங்களோட காலேஜ் நேம் அண்டர்ஸ்கோர் உங்களோட நேம் அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட், என்ன செக்ஷன் வந்து செப்பரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து மென்ஷன் பண்ணுங்க. இத நீங்க உள்ள வரக்குள்ள ஒரு சைன் அப் ப்ரொசீஜர் கேட்கும். அது Gmail கொடுத்து நீங்க சைன் அப் மட்டும் பண்ணிக்கோங்க. If you have any further doubts, please reach out us. Thank you.